بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளும் நிகரில்லா அன்பும் இளங்கும் ஓர் இறையின் இனிய பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார் சத்திய சிலைவான சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் சங்கைக்குரிய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இறை அருள் பெற்ற நல்லடியார்கள் இங்கே குழும்பி இருக்கிற பெரியவர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை ஏவிருக்கிறார்களோ அத்தகைய நற்கிரிகள் யாவையும் எடுத்து நடந்தோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை விட்டும் எதை தவிர்த்திருக்கிறார்களோ தடுத்திருக்கின்றார்களோ அத்தகைய தீய காரியங்கள் அனைத்திலிருந்தும் தவிர்த்து நடப்பதற்கு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள் அவன் நம் மீது விதித்திருக்கின்ற இந்த கடமையான ஜும்மாவுடைய கடமையை இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னமே வருகிறது. அவனுடைய இல்லத்தில சங்கைக்குரிய ரஹ்மத்துடைய மலக்களோடு அமர்கின்ற வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, உலகில் எல்லா விஷயங்களையும் நாம சுய பரிசோதனை செய்கிறோம். இப்ப உடலை எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு பரிசோதனை செய்யும். எந்த அளவுக்கு பரிசோதனை செய்வதற்கு நம்மை மருத்துவ உலகம் தூண்டிக் கொண்டிருக்குன்னு சொன்னா, ரோட்ல ஒரு கொடையும் போட்டு பக்கத்துல ஒரு நிறுவ மிஷினையும் போட்டு வாங்க நிறுங்க போங்க, வாங்க நிறுங்க போங்க, வாங்க பிளட் டெஸ்ட் ஃப்ரீயா பண்ணிக்கங்க. உங்க பிளட் ஃப்ரீயா பண்ண போறோம்னு டக்குனு போய் நிறுத்திட்டு பிளட்டை கொடுத்து முடிச்ச உடனே உங்க வயசு, உங்க ஏஜ் இத்தனை, ஆனா உங்க வெயிட் இவ்வளவு இருக்கு,
உங்க ஏஜுக்கு இவ்வளவு வெயிட் இருக்க கூடாது, உங்க வளர்ச்சி இவ்வளவு இருக்குது, இந்த வளர்ச்சிக்கு இந்த வெயிட் கூடாது, இதை நம்ம சரி பண்ணணும்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு எடுக்கா திடீர்னு எழுதி போட்டு திடீர்னு போய் உள்ள நின்ற உடனே பெரிய குண்டத்துக்கு போடுறா. எப்படி குண்டத்துக்கு போடுறா? நீங்க இந்த வயசுக்கு இந்த ஏஜுக்கு இந்த உடம்பு இந்த வளர்ச்சி இதெல்லாம் பெரும் கஷ்டம். உங்க வளர்ச்சியை குறைக்கணும்னா வெட்டி குறைக்க முடியாது, அதே நேரத்தில் வெயிட்டை குறைப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள். இப்படி ஒரு சோதனை, பிளட் சோதனை, என்னது ஹார்ட் சோதனை, உடல் முழு பரிசோதனை அப்படின்னு ஆஸ்பத்திரியில் போறோம். அதுக்கு ஒரு தொகையை இவ்வளவு போட்டு அந்த தொகையை கட் பண்ணிட்டு இந்த தொகையில உன் உடல் முழுவதும் பரிசோதனை செஞ்சுக்கோ அப்படின்னா. டூ வீலர் பேண்ட போனோம்னா ஏங்க டெய்லி என்ன செய்யுங்க, செக் பண்ணுங்க, ஏர் செக் பண்ணுங்க. மருத்துவர்கள் பிரஷர் செக் பண்ணு, பிளட் டெஸ்ட் பண்ணு, ஹார்ட் டெஸ்ட் பண்ணு, எல்லாம் டெஸ்ட் பண்ணு. டூ வீலரு ஏர் செக் பண்ணுங்க. பேட்டரி காரங்க போனா அவன் சொல்றான், தம்பி தினமும் என்ன கவனின்னு எழுதி வச்சுட்டு தினமும் செக் பண்ணு. எல்லாத்திலையும் செக் பண்றதுக்கு வியாபாரத்துல சொல்ல வேண்டும். வேணால் ஒரு வருஷம் யாரும் பார்க்கும், வியாபாரம் பார்க்கின்ற போதே நினைக்கிறோம் இந்த வருஷம் இந்த 2005 அவளை ஒன்றும் செட் ஆகல, இனி வர்ற வருஷமாவது 2006 2026 செட் ஆகான்னு பார்ப்போம். எல்லாம் என்ன வச்சிருக்காங்க தெரியல. 25 வேஸ்ட், அது பைய தூக்கிட்டு அலைஞ்சிட்டோம். 26 எப்படி அப்படிங்கிற 2026 எப்படி வியாபாரம் எப்படி என்றால் எல்லாம் என்ன செய்யறோம், பரிசோதனை செய்வதற்கு சுய பரிசோதனை செய்யறோம். வியாபாரம் நஷ்டமா இருந்தா இந்த வியாபாரம் சரியில்லை, வேற வியாபாரம். உடம்பு சரியில்லைன்னா அதுக்குண்டான மருத்துவம், அதுக்குண்டான மாத்திரை, அதுக்குண்டான இத்தியாதி. அதிலும் குறிப்பாக எல்லா மருத்துவர்களும் சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை, அதிகாலை இருந்துச்சு நட, அரை மணி நேரம் நட, 1 மணி நேரம் நட. அதனால பெருமாள் சுபு கழிச்சு நட. எது கழிச்சு நட? சுபு கழிச்சு நட. நடக்கும்போது துவா ஓது, அல்லா மஜல் ஃபீ கல்பி நூரா பஸ்ஸரி நூரா சம்மி நூரா அப்படின்னு கேளு. உன் உள்ளத்துல ஒளி, உன் உள்ளத்துல ஒளி, உன் உடம்புல ஒளி, உன் ரத்தத்துல ஒளி, உன் மஜ்ஜில உன் உடல் முழுவதும், உனக்கு வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் எல்லாத்திலும் இறைவா எனக்கு ஒளியை ஏற்படுத்து அப்படின்னு கேட்டு நடந்து வா. கேட்கவே இல்லை. யாரு கேட்கல? நம்மளு. ஆனா மருத்துவர் கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வளவுலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இத்தியாதி பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்னென்ன மெத்தடுகளை உணவுல ஃபாலோ பண்ணணும், மாத்திரை என்னென்ன சாப்பிடணும், அதே நேரத்தில் என்ன செய்யணும், காலையில 1 மணி நேரம் நடந்துருங்க. உடனே அதுக்குண்டான சாட்சி சூவு, அதுக்குண்டான தனி ட்ரெஸ், அதுக்குன்னு உள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ரெடி ஆகி கையில ஒரு சில நேரத்தில் செய்யறது ஸ்டைல் கீழே விழுந்துருப்பாங்க, பிடிச்சோம்னா என்னும் தப்பா நினைப்பாங்கிட்டு வேற ஸ்டைல் மாதிரி ஒரு கம்பு குச்சியும் ஒன்று வாங்கிட்டு கையில ஜாம் நடக்கிறாரு. என்னவா டாக்டர் சொல்லியிருக்காரு, எதுக்கு நடக்க சொல்லு, எதுக்கு கையில குச்சி, என்ன சரி கீழே விழுந்துருன்னு சொல்ல முடியும். இல்லைங்க நாய் விழுந்துரு இருக்கு, அதனால கையில குச்சியோட போயிடுச்சு முடிஞ்சு வச்சா. அப்ப இவ்வளவெல்லாம் டெஸ்ட் பண்றோம், இவ்வளவெல்லாம் மருத்துவர் சொன்னதை கேட்கிறோம். மாமறை மாநபி 2 பேருமே, மாமறையும் மாநபியும் சொல்லி இருக்கின்ற அந்த சுய பரிசோதனையை செய்திருக்கிறோம் சொன்னால் இல்லை. சொல்லுவாப்போ நாம மௌத்தை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எந்திக்கும் போது தூங்கும் போது என்ன சொல்லித்தான் தூங்கணும், அல்லாம பிஸ்மிக்கா மௌத்வாய், உன் பேரை கூட மௌத்தா வரையும். காலையில எந்திரிச்சோம் அல்ஹம்துலில்லாஹ் பாதமா அமாத்தலாம், மரணம் அடைந்ததற்கு பின்பு உயிர் உழைத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் இலகி நுசூர், அவன் மீண்டும் வருவேன், மீண்டும் மௌத்தாவேன், மீண்டும் சாவேன், மீண்டும் எழுவேன். அவன் நாடுதான். இந்த நாட்டத்திலேயே இந்த மரணத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறனா ஒரு நாள் நிரந்தர மரணம். நிரந்தர மரணத்திற்கு பின்புதான் வாழ்க்கை, மன்னரைக்கு பின்புதான் வாழ்க்கை. இங்க வாழ்க்கை என்பது சோதனை கூடம். அத்துன்யா சிஜனுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் லில் காஃபிரீன். இந்த உலகம் முஃமின்களுக்கு சிறைச்சாலை. ஏங்க அது செய்யக்கூடாது, என்ன அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. இப்ப ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கணும்? அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்றான், சுய பரிசோதனை செய்யணும் இல்லைங்க, இதை விடுவோம், விட்டா இன்னும் நன்மை இருக்கு. மார்க்கம் சொல்கிறது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் அருமறையா திருமறையில 2025 1008 பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு ஓர்ம கூட கட்டி போட்டு இப்ப வாங்க விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்றா, இல்லதினா ஆமனு ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயப்படுங்க. என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை பயப்படுங்க. கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளரோடு இல்லை. என்ன செய்யணும்? உண்மையாளரோடு தான் இருக்கணும். யாரோடு இருக்கக்கூடாது?
பொய் பேசுகிறோடு இருக்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் திருமறையில சொல்கிறான், மாயல் பிறவின் கவுலில் இல்லாததையே ரகீபுனதி, நீங்கள் மொழியக்கூடிய வார்த்தைகளை பதியக்கூடிய பதிவாளர்கள் இல்லாமல் எந்த வார்த்தையும் நீங்கள் மொழிவதில்லை. அப்ப பொய் பேசினாலும் அவங்க எழுதுவாங்க. யார் எழுதுவா? மலக்குகள் எழுதி விடுவார்கள். பொய் பேசுவதற்குரிய தண்டனை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் கனவு கண்டீர்களா என்று சஹாபாக்கள் விசாரிப்பாங்க. யாரும் கனவு ஒரு நாள் யாரும் கனவு இல்லை என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இன்று என்னை 2 நபர்கள் அழைத்து சென்றார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த செய்தியில ஒரு இடத்துல ஒரு மனிதன் மல்லாங்க படுக்க வைக்கப்பட்டிருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதனை இன்னொரு மனிதன் செய்றாரு, இப்படி கிழிக்காரு. வாய் இந்த காது வரைக்கும் என்ன செய்றாரு? கிழிச்சு விடுறாரு. கிழிச்சதற்கு பின்பு கை எடுத்துருவாங்க, இந்த சைடு போய் கிழிப்பாங்க, இந்த சைடு சரியாகிடும். அப்புறம் இந்த சைடு வருவாங்க, இது கிழிப்பாங்க, இந்த சைடு சரியாகிடும். இப்படி மாறி மாறி தண்டனை செய்து கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவ்வளவு பெரிய தண்டனை செய்யப்படுது, இவன் யாரு? நிறைய செய்தி, அது நமக்கு இங்க தேவையான செய்தி மட்டும். இவன் தான் உலகில் பொய் சொல்லி தெரிந்தவன். இவன் யாருங்க? உலகத்துல பொய் சொல்லி கொண்டிருந்தவன். நமக்கு பொய்யென்கிற சர்வசாதாரண வாய்ப்பு. பொய்யே நமக்கு மெய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். பொய்யத்தான் நம்ம மெய்யாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பொய் எவ்வளவு தூரத்துக்கு கெடியது என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்கினுடைய பண்பு 3. அதுல ஒன்று இதா கதப கதிப, அதாவது இது ஹதப கதிப, அவன் பேசுவான். இது ஹதப கதிப, அவன் பேசுறான், பொய் பேசுவான். பேசினாலே வாயை திறந்தது, வாயை திறந்தது வந்து பொய் தான் விடுவோம். அவன் மகா பெரிய பொய்யன் என்கின்ற பெயர் எடுத்திருப்பான். அவன் யாருங்க? முனாஃபிக். முனாஃபிக் பண்பு 3. பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், அமானியம் மோசடி செய்வான். அதுல முதல் பண்பு என்ன சொன்னாங்க? பேசினால் பொய் பேசுவான். பொய்க்கு அந்த முனாஃபிக்கு என்ன தண்டனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறையிலே சொன்னார், ஃபித்தரக்கில் அஸ்ஃபல், நரகத்துல கடைசி தட்டு. யாருக்கு? முனாஃபிக்குகளுக்கு. எந்த தட்டு? நரகத்தின் கடைசி தட்டில முனாஃபிக்குகள் தண்டனை செய்யப்படுவார்கள். அதனாலேதான் அந்த பேரெல்லாம் ஒருத்தர் சுற்றுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மஸ்ஜித் நபவியை சுத்திலாம் யாரெல்லாம் முனாஃபிக் அப்படிங்கிற பேரை ஹுதைஃபத்துல் யமான் என்கின்ற நபி தோழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாயித்து சொன்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிலாயித்து சொல்லப்பட்ட உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யாருங்க? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் உமருடைய நாவில் பேசுகிறார். யாருடைய நபி? உமருடைய நாவில் பேசுகிறார். எனக்கு பின் நபி ஒருவர் அனுப்புவதாக இருந்தால் உமரை அல்லாஹ் அனுப்புவான். உமர் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் இன்னொரு வழியில் ஓடுவான். யார? அசரத்தின் பஷரா என்று சுபச்செய்தி சொன்ன அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உஹது மலையில போய்கிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது உஹது மலை அப்படி ஆடுது. ஒரு அமைதி பெரு, ஒரு நபி, ஒரு சித்திக், 2 ஷஹீதுகள் உன்மேல் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த ஷஹீதுகள் ஒருவர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிங்க? அந்த ஷஹீதை சிறப்பிக்கிறார்கள். அதுல உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் என்ன ஜிப்ரீல் கூட்டு போனாங்க, மேராஜ் போனல, அங்க ஒரு மாளிகையை பார்த்தேன். எப்படிங்க? ஒரு மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகை யாருக்குரியது என்று ஜிப்ரீல் கேட்டேன். அவர் சொன்னார், உமருக்குரிய மாளிகை. என்ன மாதிரி? யாருக்குரியது? உமருக்குரியது என்றார். நான் உள்ள போமல் நினைச்சேன்ப்பா, ஆனாலும் கூட நீ ரொம்ப ரோஷக்கார, போகல ரோஷக்காரப்பா, அதுல நான் உள்ள போறேன். யார சொல்லுவான்? நீங்கள் அங்கு போயிட்டு இருந்தா நான் எப்படி கோவப்படுவேன், நான் எப்படி ரோஷப்படுவேன், உங்கள் பாதம் அங்கு பட்டிருக்க வேண்டுமே என்று முதலிலேயே உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகை ரெடி. அசரத்துல் பஷராவில சொர்க்கத்துக்குரியவர் 10 பேர் அவங்க ஒருவர், அது ஓகே. அப்படிப்பட்ட உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் முனாஃபிக் நம்ம பேர் இருந்துருமோ, ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லாவிட்டாங்களோ அப்படிங்கிற போய் தெரிஞ்சு கொள்வதற்காக நேர போய் ஹுதைஃபத்துல் யமான்ட்ட, வாங்க நல்லா இருக்கீங்க, எனக்கு ஒரு செய்தி சொல்லுங்க. உமர், அதாவது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகள் லிஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க, வேற யார்கிட்டயுமே சொல்லல, வேற யார்கிட்டயும் சொல்லல. அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பயம் பாருங்க, எவ்வளவு பயம். அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்கான்னு சொல்லுங்க, எவ்வளவு பயம். மாளிகை இருக்கு, சுபச்செய்தி சொல்லப்பட்டுச்சு, நபி நாயகர் தான் நபி, அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறார். இவ்வளவு சொன்னதற்கு பின்பும் கூட அவருக்கு பயம், முனாஃபிக்ல வந்துடக்கூடாது. நமக்கு வருதாங்க சிந்தனை வருதா? ஏன் முனாஃபிக்கனா இருந்தா பித்தருக்கு அஸ்ஃபல், அந்த பண்பு இருக்கின்ற காலமெல்லாம் முனாஃபிக்கா இருப்போம். அந்த பண்பை நம்ம விட்டு அகல்கின்ற போதுதான் நாம் மூமினா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? 2025 வரைக்கும் ஓடிடுச்சு, 2026 போய் பேசுவதில் வரும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன சிதுக்க எகுதி இலல் பிர்ரு. இன்ன சிதுக்க எகுதி இலல் பிர்ரு, இன்னல் பிர்ர எகுதி இலல் ஜன்னா, இன்னல் பிர்ர எகுதி இலல் ஜன்னா. இன்ன ரஜுலு யஸ்துகு, இன்ன ரஜுல் யஸ்துகு, ஒரு மனிதன் உண்மை பேசுகிறான், ஹத்தா யக்துபு இன்னல்லாஹி சித்தீகன், அவன் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளர் என்று எழுதப்படுகின்றவர்கள் உண்மை பேசுகிறான். சொல்றாங்க, உண்மை பேச நன்மை சேர்ப்போம், நன்மை உன்னை சொர்க்கத்துக்கு இழுத்து சொல்லும். சொர்க்கத்துக்கு இழுத்து சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த உண்மை நீ பேசுகிறாய், அது எந்த அளவுக்கு உனக்கு சிறப்பு என்றால் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர் என்று எழுதப்படுகின்றவர்கள் உண்மை பேசிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அந்த அளவுக்கு மாற்றுகிறான். அடுத்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் கிர்ப எகுதி இலல் ஃபுஜூர், பொய் தீமைக்கு வழிகாட்டும். பொய் சொன்ன, பொய் சொன்னால் தீமைக்கு வழிகாட்டும், நன்மை செய்ய விடாது, நன்மைக்கு அது வழிகாட்டவே செய்யாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் கிர்ப எகுதி இலல் ஃபுஜூர் இன்னல் ஃபுஜூர எகுதி இலன் நார், பொய் எங்க கொண்டு சேர்க்கும்? நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும். ஒரு மனிதன் அவன் பொய் பேசுகிறான், அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் என்று எழுதப்படுகிறார்கள், பொய் பேசுகிறான். இப்ப நாம முடிவு பண்ணணும், அல்லாஹ்ட்ட உண்மையாளன் என்று எழுத வேண்டுமா, அல்லாஹ்விடத்துல உண்மையாளன் என்று எழுதப்பட வேண்டுமா, அல்லது அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்பட வேண்டுமா? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்த்து சொல்கிற உண்மை பேச வேண்டுமா, அல்லது அல்லாஹ் நரகத்துக்கு செல்கிற செயல் பொய் என்று சொல்கிறார்கள் அதில் போய் இருக்க வேண்டுமா? அப்ப எனவே அதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் பயப்படுங்க, வகூனு மஅஸ்ஸாலிஹீன், உண்மையாளரோடு இருங்கள். கஅப் இப்னு மாலிக் இருக்காங்கல்ல, அவங்க தபூக் போருக்கு போகல. தபூக் போர் எப்ப நடக்கு? அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்திருந்ததற்கு ஒரு சான்று, அல்லாஹ் ரசூல் என்று சொன்னார், சமீனா வாத்தஅனா, செவிமடுத்தோம் செயல்படுத்தினோம். என்ன செய்வாங்க? யுத்தத்திற்கு தயாராகுங்கள் அறிவிப்பு செஞ்சாச்சு. அந்த நேரத்துல எல்லா பொருளாதாரம் தேடுறாங்க, உதவி செய்ய சஹாபாக்கள் கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த தபூக் யுத்தத்துக்கு. அதுல கஅப் இப்னு மாலிக், இன்னும் சொல்ல போனால் அந்த நேரம் அராபிய தீபகற்பத்துல பேரித்தன் கனிகள் காய்த்து பூத்து காய்த்து கனியாகி அறுவடை செய்யற நேரம். எதை? பேரித்த மரம் அறுவடை செய்யற நேரம். கூப்பிடுறாங்க. என்ன எந்த தோழனும் எந்த சாபியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொன்னா? இப்பதான் விவசாயம் அறுக்கு அறுவடை நேரம், பேரிச்சம்பணிகளை பூத்து குனி இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் யுத்தத்துக்கு கூப்பிடுறீங்களா சொன்னாங்களா? இந்த கனிகளை விட இந்த தோட்டத்தை விட சொர்க்கத்தில் இருக்கின்ற தோட்டம் பெரிது என்று நினைத்ததால எல்லாரும் கிளம்பி போறாங்க. கஅப் இப்னு மாலிக் அவரோடு சேர்ந்து 2 பேரும் தாமதிச்சுறாங்க. ஆனா அந்த 2 பேரும் இவர் தாமதமாகிறார். நம்மகிட்ட வாகனம் இருக்கு, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நம்மகிட்ட 2 வாகனம் இருக்கு. அவங்க போய் எந்த யுத்த தலமோ அந்த தளத்துல இறங்குற அன்னைக்கு கிளம்புற டக்குன்னு போய் சேர்ந்துடலாம். அந்த அளவுக்கு வலிமை உள்ள வாகனத்தில் வச்சிருப்போம். போவோம்னு இருந்தார். ஆனால் போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தம் நடக்கிற அந்த இடத்துல போன உடனே கஅப் இப்னு மாலிக் கிட்ட கேட்டாங்க, அவர் எங்கப்பா வந்திருக்காரா அப்படின்னு. ஒரு நபித்துறை இளைஞர் சொன்னார், அவருக்கு பொருளாதாரம் எல்லாம் வந்த உடனே அதுல தகிச்சு போயிட்டாரு, மகிழ்ச்சியாய் அங்கே இருந்து விட்டார். உடனே ஒரு நபித்தோழர் சொன்னார், சரி
எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய, தவறான விஷயங்களை பதிவு செய்யக்கூடாது. தவறிய விஷயங்களை அவர் மேல் நல்லதை வைங்க. என்ன சொன்னாங்க, ஒரு நபித்துவம் நல்லதை வைங்க, தவறா இருக்கக்கூடாது. என்றாலும் கூட யுத்தம் முடிகிற வரைக்கும் வரல. யுத்தம் முடிஞ்ச நபிகள் மதீனாவுக்கு வந்தாச்சு. முனாபிக்குங்கெல்லாம் வருஷங்க போறாங்க, ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்க. திரும்பி இந்த முனாபிக்கிட்டு போ போ வெட்டி விடுறாங்க, கூட வெட்டி விட்டுட்டே இருக்காங்க. காபு மாடு முன்னாடி வந்து உட்கார்றாங்க. யாரும் சொல்லலாம், எனக்கு இருக்கின்ற வாய் திறமையில உங்கள்கிட்ட போய் சொல்லிட முடியும். வேற ஆட்கள் போய் சொல்லிடுறேன். வேற ஆட்க பொய் சொல்லி எப்படி சமாளிக்க வேண்டும், பொய்யின் மூலமாக என்ன எப்படி நிரூபிக்க வேண்டும் என்ற அளவுக்கு பொய் பேசிடுவேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதரை உங்கள்கிட்ட நான் பொய்யை பேசி அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்து உங்களுடைய பதியில நான் பொய்யராக உணர்வது உண்மையில்லை, உண்மை பேசுகிறேன். இந்த காரணத்தினால வரல, வேற எந்த காரணம் இல்ல, வருவோம் என்று நினைத்தேன். வர முடியல. யார சொன்னாங்க, போங்க, இவரோடு யாரும் தொடர்பு கொள்ளாதீங்கட்டான். இவரோட யாரும் வச்சுக்கூடாது, தொடர்பு வச்சுக்கிற கூடாது. எப்படி இருக்கும், நீங்க பள்ளியாசலுக்கு வர்றீங்க, எல்லாரும் வந்து வாங்க பாய் எப்படி இருக்கீங்க, யாரும் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, வீட்டுல இப்படி கேட்கறதெல்லாம் விட்டு போட்டு நீங்க யாருக்கு ரோபம் மாதிரி பள்ளியாசலுக்குள்ள வருது, ரோபம் மாதிரி போயிருக்கீங்க, எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உலகம் சுருங்கி விட்ட. அருகாமையில் இருக்க நாட்டுடைய அதிபர் ஒருத்தர் லப்டு கொடுக்கலாம் சார் மாளிகைக்கு. முகமதுடைய தூக்கி கிழிச்சு எறிஞ்சாரியா, நல்லா இருப்பேன், இங்க வா, உனக்கு எல்லா வசதிகளும் தர்றேன். காயில தூக்கி சுருட்டி தூக்கி எறிஞ்சார். எப்படிங்க தூக்கி எறிந்து விட்டார், இது வேண்டாம். சொந்தக்காரங்களாம் போனாங்க. எப்பா அன்னைக்கு சொன்னது பொய், இன்னைக்கு சொல்றேன் உண்மைன்னு சொல்லி இன்னொரு பொய்ய சொல்லி பேசாம ரசூலுல்லாஹ்ட்ட சமாதானமாயிருப்பார். என் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, என்றைக்கு நான் உண்மைதான் சொல்றேன், பொய் பேச மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு டக்குன்னு சொன்னாங்க, மனைவியோடு தொடர்பு சொல்லக்கூடாண்டாங்க. இவர் கேட்டாங்க, காபூல் மாடி தகவல் சொல்லி விடுறாங்களா, அவங்க என் மனைவி தலா கூட்டணுமா, அதையும் சரி. பாருங்க, சாபாக்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய ஆர்டர் சொல்லுவாங்கன்னு கேட்டாங்க. எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னா, மனைவி தலா கூடணுமா, தலா கூடக்கூடாது, ஆனா அவங்கள்ட்ட எந்த டைம் வச்சுக்கிற கூடாது. ஒரு வயசான நபி தோழர், அவரோட செல்லுல 2 வருது. ஒரு வயசான நபி தோழர், அந்த அம்மா போய் சொல்லுது, யார சொல்லா, அவர் தேவையை நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு உடல் நல்ல உள்ளவரு, பலகீனமானவரு, அவருக்கு உணவு இல்ல, உதவிகளா நான் செஞ்சுக்கலாமா, செய்யுங்க. தோழர்கள் வந்தாங்க ரகசியமா, எப்பா அவர் கண்ணு கொடுத்துருக்காங்க மனைவி கூட வேலை செஞ்சுக்கிறதுக்கு, நீங்க போய் எதை மாதிரி கண்ணு சொல்ல மாட்டேன்னு சொன்னா சொல்ல தடுத்தால் மாட்டேன். ஆனால் அவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் மக்காவில் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு அழைக்க வந்திருந்த போது பைஅத்துல் அக்பா என்று சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கையில அதுல இருந்தார். அது மிக முக்கியமான ஒரு அக்பா ஒப்பந்தம். அதுல அவர் கலந்துக்கிட்டார். ஆனா பதிலையும் கலந்துக்கல, இதுல கலந்து மற்ற யுத்தங்கள் கலந்துட்ட, இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளல. என்றாலும் கூட உண்மை சொன்னதற்கு கிடைத்த பரிசு, ஊர் ஒதுக்கப்பட்ட சஹாபாக்கள் ஒதுக்கப்பட்டு மனைவியும் ஒதுக்கப்பட்டு நெருக்கடியாக நிற்கின்ற ஒரு நிலை. கடைசியில் அல்லாஹ் அவங்களை மன்னிச்சு வசனத்தை இறக்கின உடனே அந்த செய்தியை கொண்டு வந்து நபி தோழர் சொன்ன உடனே அவருக்கு உண்டான பரிசுகளை கொடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு வர்றார். அப்போ சபதம் இருக்கார், இன்று முதல் என்றும், இன்றைக்கல்ல என்றைக்குமே நான் இனிமேல் பொய் பேசவே மாட்டேன். என்ன முடிவெடுத்தாருங்க, இன்றைக்குள்ள என்றைக்கு நான் பொய் பேச மாட்டேன். நான் பொய் பேசாமல் இருந்ததற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த மகத்தான மாபெரும் வெற்றி. அல்லாஹ் எங்களை மன்னித்து விட்டான், எங்களுக்கு சிறப்பு செய்து விட்டான். உண்மை பேசினா நன்மை நடக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். உண்மை எங்க காட்டுங்க, நன்மைக்கு வழிகாட்டும். ஏன் அல்லாஹ் இலகுவாக்கி விடுவான். லண்டன் பல்கலைக்கழகத்துல 100 பேர் 200 தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து ஒரு 100 பேர்ல நீங்க ஒரு மாசத்துக்கு அல்லது 40 நாளைக்கு பொய்யே பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, பொய் என்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. எதுக்கு பொய் பேசக்கூடாது. இன்னொரு 100 பேர்த்த கூட்டாங்க, நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில பொய் தான் மூலதனமாவே இருக்கும். எப்படி இருக்கணும், பொய் தான் நம்ம ஆக்குன்றதே அப்படித்தான். ஏன் இந்த பொருளை இவ்வளவு விலை கொடுங்க, இல்லைங்க கட்டாது, அது மட்டும் முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை.
நான் வாங்கியிருக்கதே இல்லை. என்ன சொல்றது, வாங்கியிருக்க ரேட்டை விட இது பொய்யாக ஒரு ரேட்டு சொல்லி நான் வாங்கிருக்க ஒண்ணும் கிடைக்காதுங்க, எனக்கு ஒண்ணும் கிடைக்காத உட்காந்துருக்க. அதை கேட்டானா, பில்லை கேட்டானா, எவ்வளவு பில்லு வாங்கிருக்கான்னு கேட்க, உனக்கு முடியுமா அப்படி அர்த்தம்னு சொல்லணும். எனக்கு வாங்கியிருக்க ரேட்டுக்கு கட்டாதுங்க, முடிஞ்சு போய் நான் வாங்கியிருக்கதே இவ்வளவுங்க, ஏன் போய் சொல்லணும்? தேவையில்லை. அவன் உன்கிட்ட வாங்கியிருக்க ரேட் என்னத்துக்கு வேணும், எனக்கு எவ்வளவு லாபம் வச்சு கொடுக்கன்னு கேட்கவே இல்லை. வியாபாரி எனக்கு பொருள் இதுதான், என் கடையில் இந்த பொருள் இவ்வளவுதான், இல்ல அந்த கடையில் அப்படி அதன் பொருள் போயிட்டு ஃப்ரீயா கூட அவன் கொடுக்கல, அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு என் பொருளுக்கு இவ்வளவுதான் வேணும். இந்தா இல்லையா? சில பேர் நம்ம கிட்ட தான் அவங்க கொஞ்சம் நல்லா கசருவாங்க. சேட்டாண்ட போய் வாய முடிக்க பேசாம இருப்பாங்க. அவன் போடுற பில்லை என்ன சேட்டு குறைக்க நைபா உடனே வாயு கையும் புத்திர எல்லாமே நம்ம பில்லு கிரிக்கெட் என்ன பில்லு என்ன எவ்வளவு குறைச்சு கொடுக்கலாமோ அப்படின்பா. அவன் பார்த்தா பூரா பொய்யா சொல்றாரு. அப்ப பொய் என்ன செய்யும், தீமைக்கு வழிகாட்டும். அதே மாதிரிதான் ஒரு செய்தி, ஒரு பத்திரிகையில வந்த செய்தி, நம்மளே வச்சுக்கிறோம். நாமளே நினைச்சிருப்போம் அதிகமாக இந்த போன் என்னைக்கு வந்துச்சோ போய் தான் பேசும். நம்மள ஒருத்தன் தேடுறாரு, கடன் கேட்காரு, இன்ஷால்லா நாளைக்கு சொல்றேன் சொல்லட்டுமா, நாளைக்கு போன் பண்றாரு. என்ன செய்யணும், போன் எடுத்து பாய் கொடுக்கன்னு சொன்னேன், எனக்கு வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு வச்சா வீட்டை மாட்ட சொல்லுது, ஐயோ பணம்ல கேட்டேன் ஒண்ணுமே ரெடி பண்ணாட்டியா, சரி வீட்டுக்காரரு வெளியே போயிருக்காருன்னு சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்குங்க, யாருங்க வேணும், உங்க வீட்டுக்காரர் தான் வேணுமா, அப்படியா, அவர் போனை வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த அம்மா என்ன செய்யுது, இந்த அம்மா போய் பேசுது. போய் பேசுனா எதுக்கு வழிகாட்டும், தீயதுக்கு வழிகாட்டும். தீயது எங்க கொண்டு போய் சேர்க்கும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கடுத்து தீயது என்ன செய்யும், அல்லாஹ் இடத்துல பொய்யன் என்று எழுதப்படுவதற்கு அந்த போய் பேசுவேன். ஏன்னா வீட்டுக்காரன் சொல்லி கொடுத்துருக்காரு, என்ன சொல்ல சொல்லி, பொய் சொல்ல சொல்லி போய் பேசலாமாப்ப. அதான் ஒருத்தர் கடன் கொடுக்கணும், கொடுத்து பணம் பெற வேண்டிய வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பால்கனியில அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆஹா மேற்படியான் வர்றானே, பணம் கேட்பானே. மனைவிட்ட சொன்னாரு, அதாவது வர்றேன் பணம் கேட்பா, தயவுசெய்து வீட்டுக்காரர் வெளியே விட்டாருன்னு சொல்லுங்க. இந்தமா வந்து வாசல் கதை வந்து, என்னங்க உங்க வீட்டுக்காரர் பார்க்கணும், பணம் தரும். அவர் வெளியே போயிட்டாங்க. அந்த சொன்னானா, அவர் வெளியே போனது சரிமா, தலையை கழட்டி பால்கனியில வச்சுட்டு போயிருக்காரு, இனிமேல் போகும்போது தலையை எடுத்து போச்சு. எப்படிங்க, தலையை கட்டி பால்கனியில் வச்சுட்டாரு, போகும்போது தலையை தூக்கி போட்டு வந்திருந்தாராம். அப்பதான் ஓடியாந்தானா, யார் தருவது, இதை முதலே செய்யலாம். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னது, பொய் பேசினா தீமைக்கு வழிகாட்டி விடுமா. பாருங்க, இந்த பொய் பேசி அவர்கள் இந்த கல்லூரி தேர்ந்தெடுத்தால அவனை புறம் கூப்பிட்டான். ஒரு மாதம் பொய் பேசல, எப்படி பாருந்துச்சு, எங்கெங்க நிம்மதியே போச்சு. இவன்ட்ட என்ன பொய் சொல்லணும் யாவச்சுட்டே இருக்கணும். அடுத்து திரும்ப பேசும்போது அடுத்து அதவே தான் சொல்லணும். அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, அப்படியா சொன்னேன், மறந்து வச்சுங்க, திரும்ப யாரும் பிடிச்சோம். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டா இல்லைன்னு சொல்லணும், சாப்பிட்டா சாப்பிடணும்னு சொல்லணும். இப்படி எல்லா விஷயத்தையும் பொய் சொன்னதுனால உடல் நலம் கெட்டு மனநலம் கெட்டு பைத்தியம் பிடித்த மாதிரி ஆயிடுச்சுதான். ஏன்னா எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ல. அதே நேரத்துல பொய்யே பேசக்கூடாது கூப்பிட்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க, என்ன நன்மைக்கு விளையாடுமா, ஏங்க நாங்க பொய் பேசாம இருந்ததுல எங்க உறவுகள் எங்களோட நெருக்கமா இருக்காங்க. எப்படிங்க, உறவுகள் எங்களோட நெருக்கமாக இருக்கிறாங்க. உண்மையை சொல்லிட்டு இப்ப பணம் கேட்காரு, உறவுல கஷ்டத்துல இருக்கு, பணம் கொடுங்க கேட்காரு, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சு வச்சு வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்ற பேர் வந்துடக்கூடாது, என்கிட்ட இல்லைங்க முடிஞ்சு வச்சா இருந்தா கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. வச்சுக்கிட்டே தரம் போய் சொல்றாங்க மாதிரி பேர் வந்துடும். அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு நிம்மதியான தூக்கம், மாத்திரை மருந்துக்கு வேலையே இல்லை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, உறவுகளோடு நேசம், உறவுகள் எங்களோடு நெருக்கம், எல்லாம் ஏற்பட்டது எந்த மாதிரி தெரியுமா, நாங்க பொய் பேசாம இருந்ததுனால. இப்ப என்ன செய்யணும், பொய்யை புறம் தள்ள வேண்டும். இனிமேல் செய்யக்கூடாது, இன்ஷா அல்லாஹ் முடிவு எடுக்கணும். தாய்மார்கள் தான், தாய்மார்கள் என்ன செய்யணும், பிள்ளைகள்கிட்ட விளையாட்டுக்கு கூட பொய் சொல்றேன். பொய் சொல்றதுக்கு சில இடம் பொருள் இருக்கு, அது வேற. ஆனா இன்னைக்கு பொய் சொன்னால் கிடைக்கல, எந்த நிர்பந்தத்தில் பொய் சொல்லணும் அது ஒரு நாளைக்கு பேசுவோம். ஆனால் பொய் பேசுவதற்கு தடை செய்யப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். பேசவே கூடாது. பேசினால் நரகத்திற்கு சொல்லிக் கொடும், பேசினால் முனாஃபிக்குடைய லிஸ்டில் பேர் வந்துவிடும், பேசினால் நரகத்தின் கடைசி தட்டில் இருக்க வந்துவிடும்.
என்பதோடு மட்டுமல்லாமல் முகம் கிழிக்கப்படும். ஒரு புறம் கிழித்து மறுபுறம் கிழிக்க போகிற போது இந்த புறம் சரியாகும், அந்த புறம் கிழிக்கப்படும், அந்த புறம் சரியா கிழிக்கப்பட்டு இந்த புறத்து சரியான உடனே கிழிக்க வருவார்கள். இப்படி தண்டனை நடந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டியது உண்மை பேசுவோம். அது நம்மை நன்மைக்கு இழுத்து சொல்லும், நன்மை நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு சொல்லும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வரலாற்றில் தான் இந்த செய்தியை பதிவு செய்ய போதுதான் இந்த 3 வசனம் வருகிறது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னதற்கு பின்பு கஅப் இப்னு மாலிக் என்ன முடிவெடுத்தார்களோ, இனிமேல் போய் சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு முடிவு எடுக்கும். இன்னொரு செய்தியோட இந்த முறையை நினைச்சுப்போம். மறுமையில எல்லாரும் அல்லலப்பட்டு கொண்டே நிற்கும் போது யானப்சி யானப்சி என்று பதறிக்கொண்டிருக்கிறேன். அந்த வேலையில இப்படிங்க யானப்சி யானப்சி என்று பதறும் போது பாவிகளே நீங்கள் பிரிந்து நில்லுங்கள் சொல்கிற போது எல்லாரும் பிரிந்து நிற்பார்கள். குற்றவாளிகளிடத்திலும் சொல்லப்படும், எப்பா பாபா ஆதம் அவற்றை போய் சொல்லி அல்லாஹ்ட்ட பரிந்து பேச சொல்லுங்கப்பா, நமக்கு வாப்பா அவர் தானே. போவாங்க. வாய்ப்பு இல்லைங்க, நான் எல்லாம் இந்த மரத்து பக்கத்துல போவாதுன்னு சொன்னேன், நான் மாதிரி போய் பழத்தை சாப்பிட்டேன், அதுக்கான என்ன எல்லாம் தண்டிச்சிட்டா, நான் போக மாட்டேன், அதுக்கு என்ன தண்டனை தருவான்னு பயந்துகிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் தான் நம்ம இப்ராஹிம் இஸ்லாத்துல போவாங்க. நீங்க கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நண்பர். நீங்க யாருங்க? அல்லாஹ்வுடைய நண்பர். எனவே அல்லாஹ்வுடைய நண்பராக இருக்கிற நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். இப்ராஹிம் இஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? வாய்ப்பு இல்லப்பா, நான் 3 இடத்துல போய் சொல்லிட்டேன். 3 பொய்ங்க, அதுவும் வயிற்று பிழப்புக்காக வசதியான வாழ்க்கைக்காக சொல்ல, அவங்களுக்கு மார்க்கத்தை விளங்கி வைக்கிறதுக்காக சொன்னேன், அவர்களுக்கு சத்தியத்தை புரிய வைப்பதற்காக சொன்னேன். அதுல ஒண்ணு என்ன, புரிய வைக்க வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு. அல்லாஹ் ஒரு இடத்துல போய் என்ன, எல்லாரும் ஊர் திருவிழாவும் வெளியே போயிடுவாங்க எல்லை சாமி கும்பிடுறது. இவர் சொல்ல, நான் வரலப்பா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய். அவங்க போயிட்டு இன்னொன்று வைப்பாங்க, இருக்கிற சாமி எல்லாம் உடம்பு சின்ன செதறி கிடக்கும். யாருப்பா அது செஞ்சா? இந்த இப்ராஹிம் ஒரு இளைஞன். இன்னைக்கு இளைஞன் எப்படி இருக்கான்? கஞ்சாவிலையும் அப்பிலையும் பைக்லையும் அதுலையும் இதுலையும் போய் நாசி ஆகிட்டு இருக்கான். அன்றைக்கு அந்த இளைஞர் இப்ராஹிம் இஸ்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? போய் இவங்களுக்கு புத்தி வரைக்கூடிய எல்லா சிற்பங்களையும் அடிச்சு சின்னாபின்னமாக்கிருக்காங்க. யாருப்பா? அந்த இளைஞன் இப்ராஹிம் இருக்காங்க, அவன் தான் கூப்பிடுவாங்க. அப்பா இப்ராஹிம், இது நீர் இருக்கியா? என்னங்க பெரிய சிலை இருக்க கடவுள், அது கழுத்துல தான் அந்த கோடாரியை கிடக்குது, அதற்கு கேளுங்களேன், நான் செய்யல. 2வது போயாச்சா? 2. இன்னொரு போய் என்ன, சாரா இஸ்லாத்தோட போவாங்க. ஒரு ஊரை கடந்து போறது, அந்த ஊர்ல இருக்க அரசு நிச்சயமானா அழகிய பெண் வந்து அடையணும்னு ஆசைப்படுவான். அதுக்காண்டி அவங்களுடைய பணியாளர்கள் போய் சொல்லிட்டாங்க, ஒரு இளைஞர் அழகான மனைவியோடு வந்திருக்காங்க. நேர கூட்டு போனாங்க. இப்ராஹிம் உள்ள போனாங்க. யாருப்பா அவங்க கூட வந்திருக்குது? என் சகோதரின்ட்டாங்க. அது ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, சகோதரினாங்க. வெளியே வந்து சொன்னாங்க, ஏமா என் மனைவி நீ, ஆனா உன்னை என்ன உலகத்துல இந்த பூமியில இந்த இடத்துல ஈமான் கூட எவனும் கிடையாது. அதனால நான் இப்ப அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், என் சகோதரி இருக்கேன், நீ போய் கணவன் சொல்லிடாத, சகோதரின்னு சொல்லு. 3வது பொய். 3 மார்க்கத்துக்காக வேண்டி 3வது புரிய வைப்பதற்காக சொல்றேன். இந்த 3 பொய்க்கே அல்லாஹ் என்ன தண்டனை தருவானோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து அல்லாஹ்ட்ட சிபாரிசு சொல்றீங்க, என்னால் முடியாது. கலீலுல்லாஹ் சொன்னது. யார் சொன்னது? கலீலுல்லாஹ் சொன்னது. நாம் கலீலுல்லாவா? நாம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களா? இல்லை தோழர்களே. எனவே முடிவெடுங்கள். 2025 என்னன்னாலும் இது வேணாலும் போய் எடுத்தோடனே போய் பேசிட்டோம். இனி உண்மை பேசுவோம். அது நம்மை நம்பிக்கை வழிகாட்டும், நம்மை சொர்க்கத்துக்கு இழுத்து சொல்லும். நம்மை அல்லாஹ்விடத்திலே உண்மையால் என்று பதிவு செய்யப்படுகின்ற பாக்கியத்தை பெறுவோம், முடிவெடுப்போம், வெற்றி பெறுவோம். வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم من الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر
வல்பகை எழுதுக்கும் லாலக்கும் ததக்கரும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருளினால முதல் ஜும்மாவில முதல் உரையை செவிமடுத்தோம். செயல்படுத்தினால் வெற்றி, செயல்படுத்தாவிட்டா இத்தனை வருஷம் எப்படி ஜும்மாவுக்கு வந்துட்டு சும்மா போனோமோ அப்படி சும்மா போனோம்னா வெற்றி இல்லை. மறுமையில அல்லாஹ் கேட்பான், உனக்கு இதை பற்றி உபதேசம் செய்யப்பட்டதா? ஆமா, இல்ல சும்மாதான் போய் கேட்ட மாதிரி 40 வருஷம் கேட்டேன், நான் திருந்தவா செஞ்ச அப்படின்னு சொன்னா போயிட வேண்டியதில்லை. அப்படித்தானே இருக்கு. எந்த ஜும்மாவது அதற்கு யார் ஈமான் கொண்டவர்களே கூப்பிட்டு இதை செய்யுங்க இதை செய்யாதுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த செய்யாதன்னு சொன்னதை செஞ்சுட்டு இருக்கானா இல்லையா? வேம்புங்க செய்யா செய்யும் சொன்ன தீபுக்குனா. இப்ப உதாரணமா தொழுகுன்னு சொன்ன எத்தனை பேர் சும்மாவை கேட்டு தொழுகிறாங்க? நீங்க ஜும்மாவுக்கு முன்னாடி விரைந்து வாங்கன்னு சொல்லுறது ஓதுவார்ல, இதான் சும்மா இல்ல. ஆமா, ஈமான் கொண்டவர்களே ஜும்மாவுக்கு விருங்க சொன்னாரா இல்லையா? செவிடங்காதில் உதவி சங்காவே போய் ஜும்மா போறான். அதனால இந்த சமுதாயம் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கு. ஏன் கேட்கறது இல்லை? 23 ஆண்டு காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யமே கொண்டு வர முடிந்தது என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. நம்மளால எதுவும் செய்ய முடியல. நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி நெருக்க நாம அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்தில்லை. அரசியல் தலைவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், அதுல ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, பொங்கல் பரிசு 3000 ரூபாய் உடனே வீட்டமாம் காலையில டோக்கன் கொடுத்தாங்க, போவாங்க வேணா போய் நிக்க வரிசையில. அஸ்ராத்து கைரம் வேண்டாம், தூக்கத்தை விட தொலை சிறந்தது. இவங்களுக்கு வேலை இல்லை. என்னத்துக்கு ஒரே அசலாத்து கைரம் தொழுவனு. அவன் 12 மணிக்கு வந்து படுத்து காலையில 5 மணிக்கு எப்படி இருக்கு டோக்கனுக்கு? அதே முடிஞ்சு. ஆனா தொழுகைக்கு சூப்பர் பரிசு. அது பொங்கல் பரிசு. பதிருக்கு வந்தா என்னது? பம்பர் பரிசு. என்ன பரிசு? பம்பர் பரிசு. எப்படி பரிசு? அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிற பாக்கியம் வரல. அதனால்தான் அந்த அடிப்படையிலே தான் முதல் உரையை கேட்டோம். சஹாபாக்கள் சொன்ன மாதிரி சமயனா பார்த்தாங்க, செவிமடுத்தும் செயல்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையாக, இல்லாட்ட ஃபித்தருக்கு சொல் அல்லாஹ் உங்களை என்னையும் காப்பாற்றணும். அடுத்து இந்த வசனம் 16வது அத்தியாயத்தில் 90வது வசனம். இன்னல்லாஹ் யஅமுரு பில் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி. இந்த வசனத்தை எல்லா சுன்னத் ஜமாத் தொழிலாளர்கள் இருக்குல்ல, அதுல 2வது குர்பாவில இதை ஓதுவாங்க. அது வரைக்கும் அவன் பக்கத்துல இடிச்சாலும் மொழி போறாது. இந்த வசனத்தை ஓது முடிச்ச உடனே என்னமோ தேசிக்கிற மாதிரி டக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்பா மழை வேண்டி ஓடிச்சுடா, எப்படித்தான் மொழி போறமோ அல்லாஹ்வுக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த செய்தி அவர்கள் தமிழாக்கம் படித்தார்களே, ஆனால் இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும், இன்னல்லாஹ் பில் இஹ்சான் நற்பண்புகளை கொண்டும் நன்மை செய்யுமாறும், வ ஈதாஇல் குர்பா உறவுகளுக்கு கொடுக்குமாறும். யாருங்க உறவு? உறவுல மெயின் உறவு யாருங்க? தாய் தந்தையர். இன்னைக்கு தாய் தந்தையர் எப்படி இருக்கு? தாரம் என்ற பின்னாடி தாயே நாயங்க போ. ஏன் இனிமே அவதாண்டா அது கேட்டு கழுத ஏது கிடந்து என்ன ஆக போகுது? நமக்கு வெறும் தொந்தரவு. 10 மாதம் உன்னை வயிற்றில் சுமந்து 10 மாதம் உன்னை வயிற்றில் சுமந்து 2 ஆண்டு உனக்கு ரத்தத்தை வேர்வையை ரத்தத்தை பாலாக ஆக்கி அமுதை ஊட்டிய அம்மையை சொல்றா தாயா இல்ல, நீ நாயே வெளியே போ கிளவி என்னையாடி பெற்ற ஓந்தாவைக்கு என்னை பத்தி போட்டு எனக்கு இவ்வளவு தொந்தரவு இருக்க நல்லா இருப்பேன், என் மனைவியோட நிம்மதியா வாழ விடு. அல்லாஹ் அக்பர். நீ தூங்க விடலடா, நீ தூங்க விடல, ஒழுங்கா படுத்து ஊர்ல விடல, உன்னை பாதுகாத்துச்சு. என் பிள்ளைக்கு நிலாவை காட்டி டிஃபன் கொடுப்போம், நிலாவை காட்டி சோறு கொடுப்போம், கல்லது காட்டி பயன்படுத்தி சோத்தை கொடுப்போம், வாயில் ஊட்டி உன்னை வளர்த்து எடுத்தா சாப்பிடணும்னு உட்கார்ந்து சோத்தை போட்டு தட்டில் அமர்ந்து சாப்பிடுகிற போது நீ ஏற்கனவே சாப்பிட்டுல உடனே பேங்க் போய் உனக்கு மனதில் நினைக்க ஆரம்பிச்சு. சாப்பிட்ட தட்டை ஓரமாக தூக்கி வைத்து விட்டு போய் உன்னை காப்பாற்றினாங்க அந்த தாயை நான் என்கிறான். அல்லாஹ் சொல்றான் குர்பா, தாயை என்கின்ற அளவிற்கு விபச்சாரி என்கின்ற அளவுக்கு சேவை பேசினான். அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோரின் கோபத்தில் இருக்கிறது. யார் உறவை துண்டித்து விடுகிறாரோ அவன் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றதாக சொல்றாங்க. லா யத்குல் ஜன்னத காத்தியூன். எனக்கு அன்புக்குரியவர்களே, விடுவிடுங்கள் உங்கள் உறவுகள், அதிலும் குறிப்பாக தாய் தந்தையார் வயோதிக்கு முதிர்ந்து விடுமாயால் சீ என்று கூட சொல்லாத அளவிற்கு நமக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அந்த பணிவிடையின் மூலம் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். இப்னு உமர் ரலியல்லாஹு ஹரம் ஷரீஃப்ல அப்படி தவாப் சுத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் நடக்க முடியாத தாயை தோல்ல தலையை தூக்கி வச்சுக்கிட்டு வர்றாரு. என் தாய்க்கு செய்த கடமையை நான் செய்து விட்டேன், என் தாய்க்கு செய்த கடமையை செய்து விட்டேன். தம்பி ஸ்டாப் ஸ்டாப், என்ன செஞ்சுட்டேன்? இல்ல தூக்கி சமைக்க நீ 7 சுத்திதான் சுத்திக்கிட்டு இருக்க. அந்த அம்மா உன்னை 10 மாதம் சேர்த்து சுத்தி, நீ தேவையான இறக்கி வச்சிருவ. இந்த மாதிரி தேவையான இறக்கி வைக்க முடியுமா? முடியாது. வலிக்குதான் இறக்கி வச்சுட்டா. அதனால நீ உலகத்தில் என்ன சேவை செய்தாலும் நம்ம இருக்கு, அதற்கு ஈடு எதுவுமே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னா, பலகீனத்துக்கு மேல் பலகீனமாகி உன்னை மரணத்தில் பிடிக்காமல் போய்விட்டு உன்னை பெற்றிருக்கு. அதனாலதான் பணிவு என்னும் ரக்கையை தாழ்த்துனான். அன்புக்குரியவர்களே, தாய் தந்தையர்கள் புறக்கணிப்பில் இருந்தா போய் சேருங்க. உங்க கூட கூட்டு உட்கார்ந்து உங்களை ஒரு வீட்டிலே ஊட்டிட்டு நீங்க சிரிக்கிற போது அந்த மலரை சிரிப்பு பார்த்து மகிழ்ந்தார்களே, அந்த மகிழ்ச்சி அவருடைய மனத்தில் நீங்க கொண்டு வாங்க. நீங்க சொர்க்கத்துக்கு செல்வீர்கள். இல்லையா நரகத்துக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இருப்போம். 2025 எப்படியே போச்சு, 2024 முடிவெடுங்க, வெற்றி பெறுங்க. வாக்குறதவன் வந்து எல்லாரும்